வணக்கத்துக்குரிய ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய தலைவர் சகோதரர் மாணிக்கமையா அவர்களே, என் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களே, மிக அழகான ஒரு மாணவர் உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி அஸ்வின் அண்ணாமலை அவர்களே, எந்த அலட்டலும் இல்லாமல் மிக எளிமையாக மிக ரம்மியமாக ஒரு இறைவணக்கத்தை இங்கே பாடி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களே, என் அன்பிற்குரிய அக்கா சாரதா நம்பியாரூரன் அவர்களே, சகோதரர் ஐயா ராமலிங்கம் அவர்களே, எங்களுக்கெல்லாம் வியப்பை ஊட்டக்கூடிய, எப்படித்தான் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் அதே முதல் நாள் நீதிமன்றத்திற்கு வருகின்ற பொழுது எந்த உற்சாகத்தோடு வருவார்களோ அதே உற்சாகத்தோடு இன்றைக்கும் நீதிமன்றத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் அம்மா அவர்களே, மரியாதைக்குரிய நல்லி குப்புசாமி ஐயா அவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்மினோ நமரங்காள் நற்றருணம் என்று வள்ளலார் சொன்ன வார்த்தைகளையே நான் ஸ்வீகரித்து இந்த மேடையில் என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். சமீப காலங்களில் நிறைய தலைமை உரையை நான் கேட்டிருக்கிறேன். நானும் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் கல்லூரியில் படித்தவர்கள், பல பேச்சு போட்டிகளுக்கு ஒன்றாக சென்றவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர் பேசிய தலைமுறையை கேட்டு நான் வியந்து போனேன். ஏனென்றால் சமீபத்தில் நான் கேட்ட ஒரு தலைமுறையில் இத்தனை பொருள்பட பேசிய ஒரு தலைமுறையை இன்றைக்கு நான் கேட்கிறேன். நான் அவரை விதந்தோதி பெறப்போவது ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு தலைமுறை என்பது சம்பிரதாயமாக அந்த நிறுவனத்தை பாராட்டியோ அல்ல அந்த அமைப்பாளர்களை பாராட்டி விட்டு சென்று விடுவதோடு அல்லாமல் எடுத்துக்கொண்ட அந்த விழாவினுடைய ஆழ்ந்த பொருண்மையிலே உட்சென்று சைவத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் இடையே எப்படி அந்த பயணம் ஏற்படுகிறது என்பதை மேலெடுத்து சென்று அவர் பேசியதை கேட்டு வியந்து போய், அவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களை பற்றி சொன்னதைத்தான் நான் அவர்களை பார்த்து கேட்க ஆசைப்படுகிறேன். அன்றாடம் நீதிமன்றத்திற்கு வந்து இரவு 10 மணி வரைக்கும் தீர்ப்புகள் எல்லாம் எழுதிவிட்டு எங்கே நேரம் இருந்து நீங்கள் எப்படி இதையெல்லாம் படித்தீர்கள் என்பதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது. என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அன்பு சகோதரர் பாலசீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள், இந்த மேடைக்கு நான் மாணவியாக வந்திருக்கிறேன் என்று. நான் இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வருகின்ற பொழுது இந்த முன்வரிசையை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஃப்ரேம் வந்துட்டு போகும் இல்லையா கண்ணில். நான் ரொம்ப ஒரு சாதாரண பாவாடை சட்டை போட்ட பொண்ணா ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு கல்லூரி மாணவியாக இங்கே வந்த பொழுது இந்த முன்வரிசையில் அமர்ந்திருந்த ஐயா அருட்செல்வர் அவர்கள், டாக்டர் கிரிதாரி பிரசாத் அவர்கள், ஐயா பகீரதன் அவர்கள், ஊரநடிகள் அவர்களெல்லாம் இந்த முன்வரிசையில் இருக்க நான் இந்த மேடையில் சில ஆண்டுகள் கவிதை பாடியிருக்கிறேன், சில ஆண்டுகள் பேசியிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் என்னை அன்பு பாராட்டி இந்த அரங்கத்திற்கு அழைத்த பெரியவர் முருகச்சரண் ஐயா அவர்களையும் நான் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன். இத்தனை ஆண்டு பயணம், கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் எனக்கும் இந்த ராமலிங்கர் பணிமன்றத்திற்குமான தொடர்பு. என் முதல் ஆண்டு கல்லூரி படிப்பிலே இருந்து இப்பொழுது வரைக்கும் நான் தொடர்பில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பணிமன்றத்தில் இன்றைக்கு வந்து வள்ளலாரை பற்றி பேச வேண்டும், என்ன தலைப்பு என்று கேட்டார்கள். நான் ரொம்ப ஆழ யோசித்து விட்டு நான் அட்சய பாத்திரம் என்ற தலைப்பிலே பேசுகிறேன் என்று சொன்னேன். இந்த அட்சய பாத்திரம் என்ற தலைப்பை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால், ஒருவருடைய ஆக்கங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவருடைய வாழ்க்கையை நாம் அவதானிக்கின்ற பொழுது
அள்ள அள்ள குறையாமல் நமக்கு கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது, தலைமுறைகளை தாண்டி அந்த கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையே ஒரு அட்சய பாத்திரமாக அமைந்திருக்கிறது என்பதனால் நான் இந்த தலைப்பை அட்சய பாத்திரம் என்று வைக்க ஆசைப்பட்டேன். நீதியரசர் மிக அழகாக சொன்னார்கள், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழித்து, வள்ளலார் தோன்றி 100 ஆண்டுகள் கழித்து அருட்செல்வர் தோன்றுகிறார் என்று. வள்ளலார் அருட்பெருஞ்சோதியோடு கலந்த 8 ஆண்டுகள் கழித்து பாரதியார் தோன்றுகிறார். இந்த பாரதியை வள்ளலார் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையும் எழுத்துக்களும் தாக்கி இருக்கிறது என்பதை நான் வள்ளலாரை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் யோசித்து பார்த்து வியந்து போனேன். என்ன இந்த 2 பேருக்குள்ளும் இருந்த ஒற்றுமை என்பதையும் அங்கங்கே யோசிக்க தொடங்கினேன். வள்ளலாரை பற்றி முழுவதும் அறிந்த ஒரு திருக்கூட்டத்தில் அவர் குறித்து நான் புதிதாக எதுவும் சொல்லிவிட முடியாது. சன்மார்க்கிகளுக்கு தெரியாத எந்த செய்தியையும் நான் புதிதாக சொல்லிவிடப் போவதில்லை. ஆனால் நான் இதை எவ்வாறு பார்த்தேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பாம்பன் சுவாமிகளுடைய ஆதிஷ்டானத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் ஒரு வாக்கியம் இருக்கும் அங்கே, என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் என்று ஒரு வார்த்தை இருக்கும். என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் என்ற சொல் என்ற அந்த தொடர் எதை குறிக்கிறது என்றால், என்னை ஒன்று காக்கும் என்றால் அது உன்னையும் காக்கும் என்றால் என்ன பொருள்? என் உயிருக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடியவன் என்ன மரியாதை கொடுப்பானோ அதே அன்பும் மரியாதையும் உன்னுடைய உயிருக்கும் உண்டு என்கிற உத்தரவாதம் அது. இந்த உத்தரவாதத்தை தான் வள்ளலார் அன்றே வேறு விதமாக சொல்லிவிட்டு போனார். என்னுடைய உயிருக்கு என்ன நான் மரியாதை செய்கிறேனோ அந்த மரியாதையை இங்கு இருக்கக்கூடிய 6 அறிவு படைத்த மனித உயிருக்கு மட்டுமல்ல, ஓரறிவு படைத்த உயிருக்கும் நான் செய்வேன். ஏனென்றால் என்னுடைய உயிரும் அந்த உயிரும் வேறு வேறு அல்ல, இவை ஒன்றுதான். அப்ப இந்த உயிருக்கும் அந்த உயிருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? இது எல்லா மகான்களுக்கும் இந்த சிந்தனை இருந்திருக்கிறது. இல்லை, இந்த சிந்தனை இல்லாமல் இருந்து ஒரு காலகட்டத்தில் மகான்களுக்கு அது பிரபஞ்சம் காட்டியிருக்கிறது. ஒருவரிடம் இறையருள் கூட்டி வைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு எது அடையாளம்? அவர் ஒரு மெய்ஞானி என்பதற்கு எது அடையாளம்? மெய்ஞானம் கைவரப்பெற்றவர் என்பதற்கு எது சான்று? சலசலன்னு பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஒரு இடத்துல இதுதான் உண்மை பொருள் என்று உணர்ந்தவர்கள் அதிகம் பேசி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், அவர்கள் அமைதியாகி விடுவார்கள். ஏனென்றால் ஆழ்ந்த அமைதி, அடக்கம் என்பது எப்பொழுது வரும் என்றால், ஆழ்ந்த அமைதியும் அடக்கமும் அன்பு என்ற அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவைகளாக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு உயிருக்கு ஆழ்ந்த அமைதியும் அடக்கமும் வரும். செய்க தவம், செய்க தவம், தவம் செய் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். உலகில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் என்று பாரதி பேசுகிறார். இயல்பு என்று பாரதி பேசுகிறார். அப்ப எதுவாக இருந்தாலும் அது எதன் மீது கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், அன்பு என்ற அஸ்திவாரத்தின் மீது கட்டப்படாத எதுவும் ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கவே முடியாது என்பது முடிந்த முடிவு. அப்ப இந்த அன்பை வள்ளலார் எப்படி பார்க்கிறார்? நீதியரசர் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அது எப்படிங்க? ஒரு பயிர் வாடினா உண்மையிலேயே ஒருத்தருக்கு மனசு பாதிக்குமா அப்படின்னா, இது உங்களுக்கும் எனக்கும் பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கும். எப்ப தெரியுங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எப்ப வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு ஒரு நாளாவது நமக்கு மனசு வாடி இருக்கா அப்படின்னா,
நம்ம அன்றாடம் தெருவில் போகும்போது ஒருவேளை நமக்கு அது பாதிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் திடீரென்று ஒரு பெருமழை பெய்கிறது. இந்த பெருமழையிலே அறுவடைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிர்கள் எல்லாம் மழையிலே சேதமாகிவிட்டது என்று நாம் ஒரு செய்தியை தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற பொழுது, அந்த வயலிலே பாடுபட்ட நம் அன்பு சகோதரர்கள் எல்லாம் போயிருச்சுங்கன்னு எடுத்து காட்டுற பொழுது நம்மோட மனசு ஒரு நிமிஷம் பதைக்கிறது அல்லவா? அங்கு வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வள்ளலாரை போல் நாமும் தான் வாடுகிறோம். ஆனா என்னன்னா, எப்பொழுதெல்லாம் வாடிய பயிரை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் பதைப்பதற்கான பயிற்சியையும் அன்பையும் நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திவாரமிட்டு கொள்ளாததனால் அவ்வப்போது நமக்கு அந்த நினைவு வருகிறது. ஆனால் கடந்தோறும் அந்த நினைவு வரக்கூடிய இடத்திற்கு நாம் நம்முடைய உயிரை இட்டு செல்லுகிறோமா என்பதுதான் கேள்வி. மார்க்கங்களில் 4 உண்டு. தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் இது. தாச மார்க்கம் என்பது நான் அடிமைக்கு அடிமையாக இருக்கிறேன். சக மார்க்கம் என்பது தோழமையோடு இருக்கிறேன். சத்புத்திர மார்க்கம் என்பது தந்தை மகனாக இருப்பது. சன்மார்க்கம் என்பது நீ வேறு அல்ல நான் வேறு அல்ல என்று ஒன்றோடு ஒன்றாக கலந்து விடுவது. அப்ப கேள்வி வருகிறது, இறைவனும் நாமும் ஒன்றா? அப்படி ஒன்று இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? ஒவ்வொரு உயிரினுடைய பயணமுமே நான் அந்த இறையாக மாற வேண்டும், அந்த இறைத்தன்மையை எனக்குள் குடிகொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பயணம்தான் இந்த வாழ்க்கை. அப்ப இந்த சன்மார்க்கம் என்பதிலே நான் வேறு அது வேறு அல்ல என்ற இடத்திற்கு என்னை நான் இட்டு செல்ல வேண்டும் என்றால் நான் என்ன வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது? வள்ளலார் அந்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்கிறார். இறையும் நானும் ஒன்று என்ற ஆழ்ந்த புரிதல் அன்பா அகங்காரமா அதை விவாதிச்சுப்போம். நான் இறைவன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவையா இந்த ஆளு, அவனே கடவுள்னு சொல்றான் அப்படின்றது அன்பா அகங்காரமா? வள்ளலாருக்கு பின் வந்த பாரதி இப்படி பேசுகிறான். வள்ளலால் ஜோதியில் ஐக்கியமாகி நான் தொடக்கத்தில் சொன்னேன், 8 ஆண்டுகள் கழித்து 1874 ஜனவரி மாதம் 30 அருட்பெருஞ்சோதியோடு கலந்து விடுகிறார் வள்ளலார். 1882 டிசம்பர் 11 பாரதி பிறக்கிறான். சரியாக 8 ஆண்டுகள். அந்த பாரதி அத்வைதியாகவே வாழ்ந்து முடிந்தவன். பாரதியினுடைய பல எழுத்துக்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் ஒரு அத்வைதி என்பது நமக்கு புரியும். எல்லா உயிர்களிலும் அவன் தன்னை கண்டவன். அவன் நான் 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 என்று எழுதிய ஒரு பாடல் உங்கள் அனைவருக்குமே பரிச்சயமான ஒன்றுதான். வானில் பறக்கும் புள்ளலாம் நான் என்று தொடங்கக்கூடிய அந்த பாடலை வாசித்தீர்கள் என்றால், ஓ எல்லாம் நீதானா, இது என்ன ஒரு அகம்பாவமா இருக்குதே, ஒரு அகங்காரமா தோன்றுகிறதே அப்படின்னு நமக்கு முதல்ல பார்க்கிற போது தோன்றுகிறது அல்லவா? அப்ப வானில் பறக்கின்ற புள்ளெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணிழல் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியில் உள்ள உயிரெல்லாம் நான், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், காருகர் தீட்டும் உருவெல்லாம் நான், இம்பர் வியக்கின்ற மாட கூடம் எழில் நகர் கோபுரம் யாவுமே நான். இந்த பாட்டை நீங்க அப்படியே அவதானிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, தொடக்கும் போது என்ன சொன்னா, வாழில் பறக்கின்ற புல் ஏதோ ஒரு உயிரை பத்தி சொன்னான். அப்புறம் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் போது கவிதைக்குள்ள போயிட்டான். கவிதைக்கு உயிர் உண்டா? அதுக்குள்ள இருக்குல்ல உயிர், அந்த உயிர் நான் என்கிறான். அப்புறம் எழில் நகர் கோபுரம் யாவுமே நான். நம்ம என்ன சொன்னோம், ஒரு கட்டடத்துக்கு உயிர் இருக்கா? கட்டடத்துக்கும் ஒரு உயிர் இருக்கே, அந்த உயிருக்குள்ளேயே நான் இருக்கிறேன் என்று பாரதி பேசுகிறான். அப்ப இந்த நான் எனும் பொய்யை நடத்துவோன் யான், ஞான சுடர்வாளில் செல்லுவோன் யான். இப்ப எங்க பாரதி வள்ளலாரால் ஆட்கொள்ளப்படுகிறார் என்றால், இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டு வரான் பாரதி. இந்த பாட்டை எங்க கொண்டு போய் முடிக்கிறான் பாருங்க. நான் எனும் பொய்யை நடத்துவோன் நான், ஞான சுடர்வானில் செல்லுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் உதர சோதி நான் முடிச்சான்.
இந்த ஜோதியை தானே வள்ளலார் சொன்னாரு. அந்த ஜோதிக்குள்ள பாரதி அந்த கவிதையை முடிக்கிறான் என்று சொன்னால், இந்த ஜோதிக்குள் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று பாரதி பேசுகிறான் என்றால், நான் அந்த ஜோதியில், அருட்பெரும் ஜோதியில் என்னை நான் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று வள்ளலார் சொல்லிவிட்டு போன செய்தியை 8 ஆண்டுகள் கழித்து பிறந்த பாரதி பின்னால் நான் எனும் கவிதையை எழுதுகின்ற பொழுது அந்த ஜோதியை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், வள்ளலார் பாரதிக்கு கவிதை வடிவில் எப்படி ஒரு அட்சய பாத்திரமாக இருந்திருக்கிறார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது இங்கே நின்று போயிடல, ஒவ்வொரு இடத்திலும். அப்ப இந்த நான் தொடக்கத்தில் ஒரு கேள்வி வைத்தேன், நான் என்பது அகங்காரமா இல்ல ஆணவமா, எப்படி, அது எங்க நிற்கும்? இது அகங்காரம். நான் யார் சொன்னாலுமே அது வள்ளலார் சொன்ன மாதிரியா, பாரதி சொன்ன மாதிரியா, இல்ல அது அகங்காரத்தின் வெளிப்பாடா? இதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் வள்ளுவனிடம் கொஞ்சம் செல்ல வேண்டும். வள்ளுவன் ரொம்ப அழகாக ஒரு குறள் சொல்லுகிறார். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இப்ப யான் என்றதனுடைய எளிமையான சொல் என்ன? நான். இப்ப நான் என்று சொன்னால் அது பாரதியை பொறுத்தவரை அகங்காரம் இல்லை, வள்ளலாரை பொறுத்தவரை அகங்காரம் இல்லை. ஏன் அகங்காரம் இல்லை என்பதற்குத்தான் நாம் வள்ளுவனிடம் போக வேண்டியிருக்கிறது. யான் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் அப்படின்னு நானோ நீங்களோ சொல்லுகின்ற பொழுது, இந்த நான் என்ற சொல் நமக்குள் என்ன ஏற்படுத்துகிறது என்றால் ஒரு அகங்காரத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப நான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களெல்லாம் நான், எனக்கு கீழே அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. அல்லது எனக்கு உடைமை பொருள் என்கின்ற அந்த இடத்திற்கு என்னுடைய அகங்காரம் என்னை இட்டு செல்லுகிறது. ஆனால் மெய்ஞானம் உடையவர்கள் யான் என்று பேசுகின்ற பொழுது எனது என்ற செருக்கை அறுத்து நான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நானில் நீயில் நான் என்று, நீயும் நானும் வேறு வேறு அல்ல என்ற செருக்கை அறுத்து யான் என்பதை அகங்காரமாக நினைப்பவர்களும், எனது என்பது அற்றுப்போய் நிற்பவர்கள் யான் என்பதை அகங்காரம் அற்றவர்களாக பேசுபவர்களாகவும் பிரித்து காட்டுகிறான் வள்ளுவன். இப்ப இதை இன்னும் எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லௌகீகமா ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ ஒரு அழகான பொருளை பார்க்கிறோம், நமக்கு என்ன தோணும்? பிரமாதமா இருக்கு இந்த பொருள். அது ஒரு வீடா இருக்கலாம், ஒரு அழகிய மலராக இருக்கலாம், ஒரு நல்ல கவிதையாக இருக்கலாம், இல்ல ஒரு அழகிய பெண்ணை ஒரு ஆடவன் பார்க்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு வீரம் நிறைந்த ஒரு ஆணை ஒரு பெண் பார்க்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு மனசுல அடிப்படையா ஒரு மகிழ்ச்சியோ ஒரு ரம்யமோ தோன்றும். இது வரைக்கும் அது சரியாக இருக்கு. எங்க இது தப்பாகும்னா, இதை நான் பார்த்தேன் இல்லையா, பார்த்த மாத்திரத்தில் இது எனதாக்கி கொள்ள வேண்டும், இந்த பொசஷன் என்ற எண்ணம் வருகிறது அல்லவா, இது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், என்னை தாண்டி வேற யாருக்கும் போயிடக்கூடாது, எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற இடத்துல தான் இந்த அகங்காரம் எனது என்ற சொல் வருகின்ற பொழுது அந்த அகங்காரம் வந்து விடுகிறது. நான் ஜான் கீட்ஸ் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். அவர் a thing of beauty is a joy forever, a thing of beauty is a joy forever என்று சொல்லுகிறார். ஒன்றை பார்க்க, நான் சொன்ன இந்த உதாரணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் அழகான ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த ரொம்ப அழகா இருக்கா, அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருக்கா, தெய்வம் மாதிரி இருக்கா அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இட்ஸ் a joy forever. ஆனா இந்த பெண்ணை நான் அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த மகிழ்ச்சி போய்விடுகிறது. ஏனென்றால் கள்ளம் மனதிலே புகுகின்ற பொழுது மகிழ்ச்சி போய்விடும். இப்போ ஜான் கீட்ஸ் சொல்லுகிறான் பாருங்கள் அடுத்த வார்த்தை, a thing of beauty is a joy forever, its loveliness increases, it will never pass into nothingness என்று சொல்லுகிறான். இந்த பொருள் அழகாக இருந்தது, இந்த உயிர் அழகாக இருந்தது, இந்த பெண் அழகாக இருந்தால், இந்த ஆடவன் நன்றாக இருந்தான் என்று நினைத்து அந்த அழகிலோ அந்த வீரத்திலோ அந்த பொருளினுடைய மேன்மையிலோ நாம் அதை பாராட்டி விட்டு கடந்து சென்று விடக்கூடிய மனம் நமக்கு இருக்கின்ற பொழுது அதனுடைய அழகு நிரந்தரமானதாக நம் மனதிலே இருக்கும். நாளை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுதும் அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் இதை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கின்ற தருணத்தில் அது தன்னுடைய அழகை இழந்து விடுகிறதோ இல்லையோ, என்னுடைய மனம் தன்னுடைய அழகை இழந்து விடுகிறது.
அதனால் கீட்ஸ் சொல்லுகிறான், a thing of beauty is a joy forever, its loveliness increases, it will never pass into nothingness. Therefore on every morrow are we reading a flowery band to bind us to this earth என்று சொல்லுகிறான். அப்ப எது அழகாக இருந்தாலும் அது எனக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற இடத்தில் அகங்காரம் வருகிறது. எது அழகாக இருக்கிறதோ அது அவ்வாறே இருக்கட்டும் என்று அதை கடந்து செல்லக்கூடிய மனத்திலே நான் என்பது அகங்காரம் அற்ற, பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதும், பிரபஞ்சம் தனக்குள் இருப்பதும், தான் பிரபஞ்சத்துக்குள் இருப்பதும், இந்த பிரபஞ்சத்துக்குள் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளிலும் தன்னுடைய உயிரை ஒன்றாகவும், பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் தான் கொடுக்கக்கூடுவதற்கான ஒன்று தனக்குள் இருப்பதாகவும் நம்பக்கூடிய உயிர் நான் என்று பேசுகின்ற பொழுது அது அகங்காரம் அற்று இருக்கிறது. அந்த அகங்காரம் அற்ற நானைத்தான் பாரதி சொன்னான், வானில் பறக்கும் புள்ளெல்லாம் நான் என்று பேசினான். இது வள்ளலாரை பின்பற்றி பாரதி பேசுவதாகத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிறார். சரி, வாடிய பயிரை கண்ட போது மட்டும்தான் வள்ளலார் வாடினாரா? இன்னும் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். நீங்கள் இந்த இடத்துல அதை பொறித்து பாருங்கள். வள்ளலார் பெருமானை காண ஒருவர் வருகிறார். வருகின்ற வழியிலே ஒரு கொடிய நாகம் படம் எடுத்து ஆடுகிறது. அந்த நாகத்தை பார்த்து அப்படி பயந்து போயிடுறார். அவர் இன்னும் வள்ளலாரை பின்பற்றக்கூடியவரை தவிர அவர் வள்ளலார் இல்லை. ஆனா அவருக்கு எது கை வருகிறது பாருங்கள். நான் தொடக்கத்தில் சொன்னேனே, என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ என்று பாம்பன் சுவாமிகள் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை நீங்கள் இந்த இடத்துல பொறித்து பாருங்கள். இப்ப அவர் என்ன சொல்றார் அந்த பாம்பை பார்த்து? வள்ளலார் மேல் ஆணையினர், வள்ளலார் மேல் ஆணைன்னு சொன்ன உடனே அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு? படம் எடுத்த பாம்பு அந்த இடத்தில் அவ்வாறே நிற்கிறது. இவர் கடந்து சென்று வள்ளலாரை தரிசனம் செய்துவிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே வள்ளலார் சொல்லுகிறார், அதெல்லாம் சரி, நீ பாட்டுக்கு அங்கே ஒரு ஆணை போட்டுட்டு வந்துட்டு அந்த உயிர் அதை பற்றி நினச்சியா? அது எங்கே கடந்து எப்படி கஷ்டப்படுதுன்னு பார்த்தியா? போய் அந்த ஆணையை நீ ரத்து பண்ணிட்டு வாங்குறாரு. இப்போ ரெண்டு விஷயம் பாருங்க. ஒன்று, வள்ளலாரின் பெயரை சொன்னவுடன் ஒரு நாகம், படம் எடுத்து ஆடக்கூடிய நாகம், அவரை கடந்து செல்லக்கூடிய அந்த அன்பரை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுகிறது என்றால், வள்ளலாருக்கும் அந்த நாகத்துக்கும் இடையில அந்த அன்பின் பரிமாற்றம் என்னவாக இருந்திருக்கிறது? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பிரபஞ்ச உயிர்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன் என்று வள்ளலார் சொன்னது சத்தியம் என்பதை சாட்சியமாக்கி காட்டக்கூடிய நாகமாக அந்த நாகம் இருக்கிறது. சரி, அது வள்ளலாருக்கும் நாகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த உயிருக்கும் இந்த உயிருக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா நான் வள்ளலாரை நேசிக்கிறேன், நான் வள்ளலார் வழியில் செல்ல ஆசைப்படுகிறேன் என்ற முயற்சியிலே இருக்கக்கூடிய ஒருவர் வள்ளலார் மீது ஆணை என்று சொன்னால், என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ என்று பாம்பன் சுவாமிகள் சொல்லக்கூடிய அந்த அன்பின் சித்தாந்தத்தை வள்ளலார் மேல நீ ஆணையிட்டு சொன்ன இல்லையா? வள்ளலாருடைய அன்புக்கு நான் கட்டுப்படுவேன் என்றால் வள்ளலார் அன்பருக்கும் நான் கட்டுப்படுவேன் என்று நாகம் சொல்லுகிறது என்றால், அப்ப ஒருவர் செலுத்தக்கூடிய அன்பை மற்றொருவர் சரியாக பெற்றுக்கொண்டார்கள் என்றால், அந்த அன்பை மூன்றாம் அவர் நம்புவார்கள் என்றால், இந்த அன்பு எப்படி தொடர்ச்சங்கிலியாக இந்த பிரபஞ்சத்தில் போய்கொண்டே இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அப்ப நான் அல்லது யான் என்பது தனித்து நிற்கிறதா, அல்லது எனது என்ற ஒன்றை தன்னுடைமையாக்கி கொள்ள அது முயற்சிக்கிறதா என்பதிலேதான் நாம் யான் எனது என்ற இந்த கோட்பாட்டை நாம் பார்க்க வேண்டும். நான் என்று மெய்ஞானிகள் சொல்லுவது அகங்காரத்தினால் அல்ல, சர்வமும் எனக்குள் வியாபித்திருக்கிறது, நான் சர்வத்துக்குள்ளும் வியாபித்திருக்கிறேன், இதனை நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். நான் இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த உலகத்திலே தோன்றியிருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இறைத்தன்மை இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள், நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறீர்கள். இத மராட்டிய அபங்குல ஒருத்தர் எளிமையா சொல்லிட்டு போயிட்டான். மராட்டிய அபங்குல வயக்காட்டுல முள்ளங்கி, கொத்தமல்லி, பூண்டு இந்த செடியெல்லாம் வளர்ந்துருக்குது. ஒரு அந்த பூண்டை
அந்த கொத்தமல்லிய அந்த முள்ளங்கிய பறிக்கிற ஒரு பெண்ணு பாடிக்கிட்டே பறிக்கிறதாக ஒரு அபங்கம். அவ அந்த முள்ளங்கிய எடுக்கிறா, கொஞ்சம் கொத்தமல்லிய பறிக்கிறா, பூண்டு எடுத்துக்கிறா, அதை வச்சு அப்படி காட்டி சொல்றா, காந்தமுலா பாஜி அவதி விட்டா மாயி பாஜி லசுனு மிர்ச்சி கோத்தம்பெரி. லசுனுனாக்க பூண்டு, மிர்ச்சின்னா மிளகா, கோத்தம்பெரி கொத்தமல்லி. எவ்வளா சலா மாசா ஹரி. நம்ம ஹரி எவ்வளவு அழகா இருக்கான்ல, எது பூண்டுல, மிளகாயில, கொத்தமல்லியில ஹரி தெரியறானா. அப்ப பார்க்கின்ற உயிர்களில் எல்லாம் ஹரி தெரிகிறான் என்று ஒரு களை எடுக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு விவசாய பெண், கூலி பெண் பேசுகிறாள் என்று ஒரு அபங்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா, கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதையா நந்தலாலா என்று பாரதி பாடுகிறான் என்றால், இவர்களுக்கு முன்னால வந்த வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோது வாடிய வள்ளலாரை போல பசுமையாக இருக்கக்கூடிய செடியிலையும் ஹரியை பார்க்கிற ஒருத்தர் இருக்காங்கன்னா, இவர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மனம் ஒரு மனம். எல்லா உயிரிலும் நான் இருக்கிறேன், என் உயிரில் எல்லாவற்றிலும் இருக்கிறது என்று நம்பக்கூடிய அந்த மனம் இருக்கிறதே, அது சன்மார்க்க நிலையில இருக்கக்கூடிய வள்ளலாராக இருந்தாலும், கொத்தமல்லி பறிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும், வள்ளலாரின் உயிரும் அந்த கொத்தமல்லி பறிக்கக்கூடிய அந்த பெண்ணின் உயிரும் சக உயிர்கள், சம உயிர்கள் என்பதை சன்மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்று பாரதி சொல்வது, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று வள்ளலார் சொன்ன அந்த ஒற்றை வாக்கியத்தினுடைய விரிவுதானே. இது எப்போது வசப்படும்? எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறது என் உயிர் நினைக்கிறது போது, ஒன்றை நான் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றோ, அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றோ, என்னுடைய பெட்டியிலே அதை வைத்து பூட்டிவிட வேண்டும் என்றோ, இல்லை என்னுடைய உடைமை என்பது வேறு யாருக்குமே காட்டப்படக்கூடாது அல்லது யாரிடமுமே அது போய்விடக் கூடாது என்கிற ஒரு ஜாக்கிரதை உணவில் ஒன்றை பூட்டி வைக்கின்ற பொழுதும் ஏற்படக்கூடிய சிந்தனை. ஏன் இதை இவ்வளவு வலியுறுத்தி சொல்றீங்க? என்ன அவசியம்? அவசியம் இருக்கிறதே. இந்த உலகத்தில் நாடு தழுவிய போர்கள், ஒரு தேசத்திற்கும் இன்னொரு தேசத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய போராக இருந்தாலும், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இடையிலே ஏற்படக்கூடிய போராக இருந்தாலும், அல்லது ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய போராக இருந்தாலும், இந்த எல்லா போர்களும் எதை நோக்கியது? இது என்னுடையதுன்ற பொசஷனை நோக்குன சண்டை தானே தவிர பொசஷனை தாண்டின சண்டையே கிடையாது. அது எம் பையனா ஒரே உயிர் தான். சதீஷ்ன்றது ஒரு உயிரா இருக்கலாம், சுரேஷ்ன்றது ஒரு உயிராக இருக்கலாம், பாலஸ்ரீனிவாசன்றது ஒரு உயிராக இருக்கலாம். இந்த ஒரு உயிர், அது ஒரு உயிர். இதுக்கு யார் சண்டை போடுறாங்க? என்னுடைய மகன் பாலா அப்படின்னு ஒரு அம்மா சண்டை போடுது, என் கணவன் பாலா அப்படின்னு இன்னொரு உயிர் சண்டை போடுது. இப்ப இந்த ரெண்டு பேருக்குடைய சண்டை எது? அவர்கள் மேல இருக்க அன்பா? அன்பு இருந்தால் ஐயா என் பையன்மா, அதனால என்ன, உன் கணவன் இன்னைக்குன்னு அந்த உயிர் சொல்லும். ஐயா என் கணவனா இருந்துட்டு போட்டோம், உங்க மகன் தாங்கன்னு இந்த உயிர் சொல்லும். எப்போ இதை உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை வராத போது இந்த இரண்டு உயிர்களும் அதை பற்றிய சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாது. நேத்து வரைக்கும் உன் பையனா இருக்கலாம், இன்னைக்கு என் புருஷன் தெரியல அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறதே, அங்கு அகங்காரம் தலை தூக்குகிறது. நீ அவனை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம், நானே கூட உனக்கு அவனை திருமணம் செய்து வைத்திருக்கலாம், ஆனா முதல்ல அவன் என் மக, அப்புறம் தான் மீதி எல்லாம் தெரியுமா என்று இங்கே இன்னொரு அகங்காரம் தலைவிரித்து ஆடுகிறது பாருங்கள். இந்த எனதுடைமை என்கின்ற சிந்தனை எங்கெல்லாம் தலைவிரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் அன்பு அற்று போய், அன்பு வற்றி போய், இரத்த வெள்ளம் ஓடுகிறது என்பதுதான் உலகம் நமக்கு இன்றைக்கு காட்டக்கூடியது. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா சண்டைகளையும் நீங்க எடுத்து பாருங்க. ஒரு மதத்தை சார்ந்த ரெண்டு நாடுகளாக இருக்கிறது, ஆனால் இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள சண்டை. ஏன்? இந்த பார்டர் யாருக்கு சொந்தம்? இதுக்குள்ள இருக்க இந்த மண்ணு யாருக்கு சொந்தம்? அப்ப இது என்ன பொசஷன் பத்தின சண்டை தானே. உடைமையாக்கிக் கொள்வதை பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இன்றைக்கு சகல விதமான போர்களுக்கும்
அது நாடு தழுவிய போராக இருந்தாலும் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய போராக இருந்தாலும் நான் இன்னும் சொல்லுகிறேன், எனதே கிடையாது அது. நான் பார்த்திருக்கிறேன் உன்னை, அது அழகா இருக்கு, இல்லை ஏதோ ஒரு காரணங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அப்படியா இருந்துட்டு போட்டோம், பட் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் உங்ககிட்ட அப்படின்னு ஒரு பெண் சொல்லி விடுகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி நான் பிடிச்சிருச்சுன்னு சொல்லும் போது நீ உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லலாம்? வாழ்ந்தா நீ எங்கூட மட்டும்தான் வாழணும், இல்லை என்றால் நீ யாரோடும் வாழ்ந்து விடுவது நடக்கவே நடக்காது என்று நாளை காலையில் வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய டீச்சரை சர்ச்சு வாசல்ல வச்சு ஒருவன் கொலை செய்கிறான் என்று சொன்னால் எனதுடைமையாக்கி கொள்வேன், இல்லை என்றால் எவருடைமையும் நீ ஆக முடியாது என்கிற அகங்காரம் தலைவிரித்தாடுகின்ற இடத்தில் இவ்வளவு எதால வந்துச்சு? அன்புனாலதான் வந்தது, அன்புனாலதான் அந்த காதல் வந்தது. ஆனா அன்பு பின்னாடி போய், காதல் பின்னாடி போய், அகங்காரம் தலை தூக்கி, எனக்கு உம்மால அன்பு இருக்கலாம், அது இருக்கட்டும், எனக்கு உம்மால காதல் இருக்கலாம், அதுவும் இருக்கட்டும், ஆனா இதை தாண்டி எனக்கு நீ கிட்டாதாயின் வேறு எவனுக்கும் நீ கிட்டக்கூடாது என்று பேசுகின்ற இடத்தில் அன்பு மறிக்கிறது, ஆணவம் தலைவிரித்தாடுகிறது. அப்ப எல்லார் மனசுலயும் என்ன இருக்கு? ஆண் பெண் என்ற அந்த பாலினம் தாண்டி எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு ராவணன் உட்கார்ந்து இருக்கிறான். ராவணம் என்பது ஒரு நபர் அல்ல, ராவணம் என்பது ஒரு தத்துவம். நான் ஒன்றை விருப்பப்பட்டு விட்டேன் என்றால் அது எனக்கு கிடைக்க வேண்டும், அது எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் என் நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் அழிஞ்சா பரவாயில்ல, என் பிரஜைகள் அழிஞ்சா பரவாயில்ல, என் ஊர் தீப்பற்றி எரிந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நான் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் சாவேன், இல்லை உன்னை சாவடிப்பேன். ஒன்று அன்னைக்கு ராமன் மறைந்து அவள் விதவையாக வேண்டும், இல்லை என்றால் நான் மறைந்து நீ விதவையாக வேண்டும்லாம் பேசுகின்ற பொழுது நீ முதல்ல ஒருத்தி மேல ஒரு அன்புன்னு ஒன்று வச்சல, அது எங்க போச்சு? ஆணவம் எங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கெல்லாம் அன்பு செத்து நாற்றம் அடிக்கும் என்பதை ஒற்றை வார்த்தையில் சொல்லக்கூடியதுதான். யான் என்று ஒருவன் பேசுகின்ற வரைக்கும் அது மெய்ஞானியுடைய வார்த்தையிலே இருந்து தோன்றும் என்றால், அது ஒரு மெய்ஞானியினுடைய மொழியிலே இருந்து தோன்றும் என்றால் அது உலகம் தழைப்பதற்கான யானாக இருக்கிறது. ஏனென்றால் சகல உயிர்களுக்குள்ளும் அவன் தன்னை பார்க்கிறான், சகல உயிர்களையும் தன்னுயிரை போற்றுவதை போலவே அவன் போற்றுகிறான். எனது என்ற சொல் வருகின்ற பொழுதுதான் அவன் அகங்கார கட்டுக்குள் தன்னை தள்ளி விட்டுக் கொள்ளுகிறான். அதனால்தான் இயேசுநாதர் சொல்வதாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், லவ் தை நெய்பர் as you love thyself என்று. அப்ப இந்த யான் எனதுன்றதை இவ்வளவு விரிவாக நாம் பேசுவதற்கு என்ன காரணமாக இருக்கிறது என்றால், வள்ளலார் எல்லா உயிர்களுக்குள்ளும் தன்னை பார்த்தார். நீதியரசு அவர்கள் பேசுகின்ற பொழுது வடிவுடை அம்மன் வள்ளலாருக்கு இரவு அமுதூட்டி அந்த கதையை நினைவுறுத்தினார். அந்த கதையில நீங்க அது கதையாவே வச்சுக்குவோமே, இல்லை நம்பிக்கை இருக்கவங்க இருக்காங்க, நான் நம்புவேங்க, நான் நம்புவேன், இது எல்லாத்தையும் ரொம்ப நம்புவேன். என்கிட்ட இன்னைக்கு சரஸ்வதி பேசிச்சு அப்படின்னா நான் நம்புவேன், ஏன்னா பேசும்னு எனக்கு தெரியும். நீங்க பேசி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களோடு நீங்கள் தெய்வம் என்று ஆவாகனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு படத்தோடு நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு பதில் சொல்லும். ஒரு முறை பேராசிரியர் கு ஞானசம்பந்தத்திடம் கேட்டாங்க, நீங்க அம்மனை பார்த்திருக்கீங்களான்னு. அவர் சொன்னாரு, அது இப்ப 2வது வருஷம் படிக்குது, நான் தாங்க காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறேன். பேசும் தெய்வம், உங்க வீட்டுக்குள்ள இருக்க தெய்வம் நீங்க பேசுனீங்கன்னா பேசும். அது சொல்லும், எனக்கு இந்த பூ வேணும் இன்னைக்கு, எனக்கு இந்த சட்டை வேணும் இன்னைக்கு, எனக்கு இதுதான் நைவேத்தியம் வேணும்னு. நீங்கள் லாசாரா அவர்களுடைய எழுத்துக்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால், லாசாரா அவர்களுடைய எழுத்துக்களில் பல விஷயங்கள் அவர் சாதாரண பெண்களை பற்றி பேசிவிட்டு போவதாக இருக்கும். ஆனா நீங்க ஆழ்ந்து படிச்சீங்கன்னா ஒரு அம்பிகை வீட்டுக்குள்ள வெளியில போனா அப்படின்னு இருக்கும். அவ்வளவு தெய்வங்கள் பேசும் நம்மகிட்ட. அப்ப இந்த வடிவுடை அம்மன், அதை நம்புபவர்கள் அதை வடிவுடையவனாக வைத்துக் கொள்ளுங்கள், நம்பாதவர்கள் அதை ஒரு கதையாக கூட வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இரவு படுத்து விடுகிறார் வள்ளலார். பசி, அன்றாடம் இரவு ஒருவேளை மட்டுமாவது நீ வீட்டில் உணவு உண்டு விட்டு செல் தம்பி என்று அண்ணி சொல்லுகிறார்கள். அண்ணன் கோபமா இருக்காரு, அண்ணி பாசமா இருக்காங்க.
கோபத்தையும் அவர் புரிந்து கொள்ளுகிறார், பாசத்தையும் அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஏன் தெரியுங்களா? இப்ப கோபத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அண்ணன் வந்து இந்த வீட்டுக்குள்ள வராதடான்னு சொல்றான், நான் மானம் கெட்டு போய் வந்து இங்க திங்கிறதா அப்படின்னு தானே நாம நினைப்போம். நீங்களும் நானும் அப்படித்தானே நினைப்போம். ஆனா அவர் என்ன நினைக்கிறார், எங்க அண்ணன் கோபமா இருக்காரு, இருக்கட்டும், ஆனா எங்க அண்ணி வந்து பாசமா இருக்காங்க. எங்க அண்ணன் கோபம் பெரிதா, எங்க அண்ணி பாசம் பெரிதான்னாக்க, எனக்காக வாடக்கூடிய ஒரு உயிர் ஒன்று இருக்குல்ல, அதனுடைய பாசம்தான் என் மீது கோபமுற்ற ஒரு உயிரை விட எனக்கு பெரியது என்று தனக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை அடக்கிவிட்டு அன்புக்கு கட்டுப்பட்டு தான் அன்றாடம் இரவு வந்து உண்ணுகிறேன் அண்ணின்னு சொல்றார் இல்லையா? இது லைஃப் லெசன். ஒரு வீட்டுக்குள்ள பெரியவங்க இருப்பாங்க, அப்பா கோபமா இருப்பார், சில சமயம் அம்மா சாந்தமா இருப்பாங்க. அம்மா சில சமயம் படு கோபமா இருப்பாங்க, அப்பா சாந்தமா இருப்பாரு. நாம கோபமா இருக்கக்கூடியவர்களுடைய கோபத்தை விட்டுட்டு சாந்தமாக இருக்கக்கூடிய அன்புக்கு கட்டுப்பட்டு உள்ள இருந்துட்டோம்னாக்க அந்த குடும்பம் அழகான குடும்பமாக மாறிவிடும் என்பதற்கு வள்ளலாருடைய வாழ்க்கை ஒரு சான்று. அப்ப இரவு அன்றாடம் வந்து உணவு உண்ண வேண்டிய நேரத்தில் அன்றைக்கு வள்ளலாருக்கு எங்கேயோ தாமதமாகி விடுகிறது. வடிவுடைய அம்மனை ரொம்ப நேரம் தரிசனம் பண்ணிடுறாரு, அந்த அழகுல அப்படியே லயிச்சு போயிடுறாரு. பாடி விட்டு பரவசமாகி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீடெல்லாம் பூட்டி இருக்கு, அண்ணி தூங்க போயிட்டாங்க. இந்நேரத்துக்கு அண்ணியை கதவு தட்டி, அண்ணி சாரி லேட்டாக வந்துட்டு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அண்ணி கோச்சிக்க போகிறதில்ல. ஆனால் அவர் தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுறவராச்சு, தூங்குறவங்களை எழுப்பி சோறு போடுன்னு கேட்கக்கூடாதுன்னு வந்து திண்ணையில் படுத்துடுறார். இப்போ வடிவுடைய அம்மன் நினைக்கிறாங்க, என்ன பார்க்கத்தானே நீ இப்படி உயிரை உருக்கிக்கிட்டு இங்கே நின்ன, என்னை இவ்வளோ நேரம் பார்க்க போய் தானே நீ திண்ணையில் சோறு இல்லாமல் படுத்து சுருண்டு கிடக்கிற. அப்ப நீ என்ன பார்த்ததுக்காக சாப்பிடாம இருக்க, என்ன பார்த்ததுக்காக தூங்கிட்டு இருக்க உங்க அண்ணியை எழுப்பாம இருக்கேன்னா, நான் உன்னுடைய அண்ணியா வந்து உனக்கு நான் சோறு கொடுக்கணும்ல. நீ ஒரு உயிருக்கு 2 பேருக்கு நீ நியாயம் செய்கிறாய், நான் ஒருவனுக்காவது நியாயம் செய்ய வேண்டாமா? ஆனால் அந்த ஒருவனுக்கு நியாயம் செய்கிற போது நான் யாருக்கு இன்னும் பெரிய நியாயம் செய்யணும்? அன்றாடம் அன்பு செலுத்தக்கூடிய அண்ணியாக ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வடிவில் நான் வருகிறேன் என்று வடிவுடைய அம்மன் அண்ணியினுடைய உருவமாக வந்து, தம்பி ராமலிங்கம் எழுந்துக்கப்பா, சாப்பிடாம படுத்துட்டியேன்னு சாதம் கொடுக்குறாங்க. அவர் அழகா சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கிடுறாரு. அவருக்கு தெரியாது வந்தது வடிவுடைய அம்மன். அண்ணி வந்து சோறு போட்டாங்கன்னு முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு துணுக்குற்று நாம சில சமயம் காத்திருப்போம், நம்மளே அறியாமல் தூங்கிடுவோம். காலிங் பெல் அடிக்கும் போது அப்படியே எழுந்து பார்த்தாக்கா, ஐயோ 12 மணி ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சுன்னு ஓடி போய் கதவை தர. ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்ன? அன்புடையவர்கள் முதல்ல கேட்குறாங்களே, அதில் சாப்பிட்டியா ஏதாவது? சில பேர் தான் இன்னைக்கு வெளியே தின்னுட்டு வந்துட்டியா அப்படின்னு, அது அன்பற்ற உயிர்கள் பேசுவது. நான் அன்பானவர்களை பற்றி பேசுகிறேன். சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. இல்லை, சரி வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், கை கால் அலம்பிட்டு வா. இப்போ அண்ணி துணுக்குற்று எழுந்தார்கள், தம்பி வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சே, இப்பத்தானே வந்திருக்கிறார். துணுக்குற்று எழுந்த போது பார்த்தா சுருண்டு படுத்திருக்கிறார் திண்ணையில். கதவை திறந்தாங்க, ராமலிங்கம் எழுந்துக்க, சாப்பிடாமலே படுத்திருக்கிறியப்பான்னாங்க. என்ன அண்ணி சொல்றீங்க, இப்பத்தானே நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பாடு கொடுத்தீங்க. நானா கொடுத்தேன்? ஆமா அண்ணி, நீங்க தான் சாப்பாடு, அப்பா உனக்காக எடுத்து வச்ச சாப்பாட்டுலாம் அப்படியே இருக்கே, நான் எங்க வந்து கொடுத்தேன்னும் போது ஒரு நிமிடம் யோசிக்கிறார் ராமலிங்கம் அடிகளார். அவருக்கு புரிஞ்சிடுது, அண்ணியின் வடிவில் வடிவுடைய அம்மன் வந்து நமக்கு உணவளித்திருக்கிறாள். அதை அண்ணி கிட்ட சொல்லும் போது அண்ணி அப்படியே நடுங்கிடுறாங்க. அப்ப அந்த வடிவுடைய அம்மனை நான் பார்க்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்ப அடிகளார் சொல்றாரு, அண்ணி நீங்க ஏன் வடிவுடைய அம்மனை பார்க்கணும், வடிவுடைய அம்மனே உன் வடிவுல தானே வந்துச்சு அண்ணி, அதை விட உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? அவங்களே வந்து எனக்கு உணவு கொடுத்துருக்கிறாங்க, உங்க கடமையை அவங்க ஆற்றிருக்கிறாங்களே, அதை விடவா ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு இருக்க முடியும் வாழ்க்கையிலன்னு கேட்கும்போது, வடிவுடைய அம்மன் வந்து உணவளிக்கக்கூடிய ஒருவன் எனக்கு கொழுந்தனாக இருக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தை பெற்றதை தாண்டி நான் புதியதாக வடிவுடைய அம்மனை பார்த்து என்ன செய்ய போகிறேன் என்று அந்த உயிர் அமைதி பெறுகிறது அல்லவா? இதுதான் அகங்காரமற்ற அன்பு இருக்கக்கூடிய இடம். இதுவே அகங்காரம் அதெல்லாம் இருக்கட்டும், என்ன அது ஏன் உடம்ப எடுத்துக்கிட்டு அவங்க வந்து உனக்கு அதுக்கு என்ன எழுப்பலாம்ல, இது அகங்காரம் உடையவர்களுடைய பேச்சு. ஆனால் அன்புடையவர்கள் பேச்சு அப்படி ஒருபோதும் அமையாது. அது எல்லா உயிர்களுக்குள்ளும் அன்பு ஒன்றையே தேடிக்கொண்டிருக்கும். இந்த வரலாறு நமக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணத்தையும் ஒரு பெரிய படிப்பினையும் சொல்லி கொடுக்கிறது. இப்போ வீட்டில் இருக்கவங்க அவங்க எப்படி வெளியிலேருந்து வரவங்க கிட்ட அன்பா இருக்காங்க,
வீட்டில் இருக்கவங்க மேலே மற்றவர்கள் எப்படி அனுசரணையாக இருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கு நீதியரசர் சொன்னார், நாம் பெரிய மகான்களாக இருக்க வேண்டாம், ஆனால் மகான்கள் வாழ்க்கையில் காட்டி சென்றிருக்கக்கூடிய சில படிப்பினைகளை நாம் சரியான முறையில் எடுத்து மைண்டில் வச்சுக்கிட்டோம்னாலே போதும், நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாக வாழக்கூடிய, சண்டையற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய, சமாதானமான வாழ்க்கையை வாழக்கூடிய, புரிந்துணர்வோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இப்போ வள்ளலார் சொல்லுகிறார் அழகா, இந்த நான் அப்படின்றதுலேருந்து தான் நான் கட்டமைச்சுக்கிட்டே போகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு தான். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாமை வேண்டும், பெருமையிலும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வர்றார். எங்கேயாவது நான் சொன்னாரா? எங்கேயும் நான் சொல்லலை. கடைசியாக சொல்றார் பாருங்க, மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். அது என்னங்க, நோயின்னு வந்தப்புறம் மட்டும் நான் என்ற வார்த்தை வருகிறது அப்படின்னா, நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்னு சொன்னது இந்த உடம்புக்கான நோயை பற்றி அவர் பேசலை. மேலே சொல்லிக்கிட்டே வந்தார்ல, 8 விஷயங்கள் சொன்னார் இல்லையா? ஒருமையுடன் நினது திருமலடி நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இதெல்லாம் நோய்ங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல்ன்ற நோய், அடுத்தது நோய், அடுத்தது நோய், அடுத்தது நோய். இந்த நோயெல்லாம் பிடிக்காமல் நான் இருக்க வேண்டும்னா மனம் நோயற்றதாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப இந்த மனம் நோயற்றது, இப்ப நமக்கு மனசுல தாங்க பாதி பிரச்சனையா இருக்கு. மனசு பாதி பிரச்சனை. அடுத்தவன் மனசுல லைட்டா ஒரு கல் அடிச்சுட்டு போயிட்டான், அவன் கிடந்து துடிப்பான் பார்த்தீங்களா, அப்படியே அவனை வேலையில் வச்சிருவோம். நாம எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுவோம். இப்படி சில பேர் ரெடியா இருக்காங்க தெரியுங்களா? காலையில் எழுந்து இப்போ இந்த கூட்டத்தில் நான் ஒன்றும் வேண்டாம், யாரையாவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ அக்கா இருக்காங்க, அக்காவை டிஸ்டர்ப் பண்ணணும்னா, ஏங்க போன வாட்டி பார்த்த மாதிரி நீங்கள் இல்லையே, கொஞ்சம் சரியில்லையோன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது இன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு. ஆனால் நான் இதையே சரியாக சொல்ல, அக்கா போன வாட்டி பார்த்ததோட இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக வந்துடுவீங்கக்கா. போன வாட்டி உழைச்சதுனால கம்மன் விழால முகம்லாம் சோர்வாக இருந்துச்சு, இப்போ ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க போட்டிருக்க, பிரமாதமாக இருக்கீங்க, வந்துடும் கொஞ்சம் பெட்டரான்னு சொன்னோன்னா நிம்மதியாயிடுவாங்கல்ல. நான் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை என்பது அடுத்தவர்களுடைய மன அமைதியை ஓர் இரவு முழுக்க கெடுப்பதற்கான வேலையை பார்த்துடும். நம்மள பல பேர் தெளிவாக அந்த வேலையை செய்வான். என்னடா ஒரு மாதிரியா இருக்க, ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இல்லைடா ஒரு மாதிரியாக தான் இருக்கேன். அதாவது நான் ஒரு மாதிரியாக இருக்கேன்றதை நான் நம்புற வரைக்கும் அவன் என்னை விடவே மாட்டான். வீட்டுக்கு போன உடனே ஒரு மாதிரியாவா நான் இருக்கேன் அப்படின்னா, அங்கே இருக்க பார்த்துட்டு தெரியலையே ஏதோ பண்ணுதா உனக்கு ஒரு மாதிரி இருக்கு, டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாமான்னு போது எனக்கு நிஜமாமே லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ உண்மை என்பது ஒன்று உண்டு. உண்மையற்றதை உண்மையாக நம்மிடம் ஒருவர் சொல்ல சொல்ல அது உண்மையோ என்று நம்பக்கூடிய நம்முடைய மனம் இருக்கிறது பாருங்கள், அந்த மனத்திலே ஒரு நோயை ஏற்படுத்துவது என்பது சிலருக்கு கைவந்த கலை. அப்ப அதுக்கு என்ன விஷயம்? நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்றவங்க யாராக இருந்தாலும் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும்ன்றது இருக்குல்ல, அதைத்தான் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். நல்லதான் வந்து நிற்பாங்க ஃப்ரெண்டா, ஆனா செஞ்சுட்டு போற சேட்டை பெருசா இருக்கும். சில பேருக்கு நம்ம வாழ்க்கையில் அவங்கள அடையாளம் கண்டு ஓஹோ நீ இப்பேற்பட்ட ஆளான்னு நம்ம நினைச்சு புரிஞ்சிக்கும் போதுல வாழ்க்கையில பாதி போயிருங்க. அந்த துரோகத்தை நினைச்சு 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 வாழ்க்கையில மீதியும் போயிடும். துரோகிகளுக்கு அது ரொம்ப சுலபம். ஏன்னா அவன் அடுத்த ஆளுக்கு துரோகம் பண்றதுக்கு கிளம்பிடுவான். நம்ம இந்த கேரக்டர் முடிச்சிட்டோம், நம்ம அடுத்து இன்னொரு 5-6 கேரக்டர் இருக்கு, அதெல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு கிளம்புவோம், அவன் கிளம்பிடுவான். அவனுக்கு இதெல்லாம் மனசுல இருக்கவே இருக்காது. ஆனா இந்த துரோகத்தால் துடிப்பவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை துன்பமயமானது. அதனாலதான் ஒருவரிடம் பழகுகின்ற பொழுது ஒருமையுடன் நினது திருமலடி நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அப்ப உத்தமர்தம் உறவுன்றது என்னன்னா, முதல்ல ஒருத்தன் உத்தமனா இல்லையான்னு சீர்தூக்கி பார்த்து அவனோடு பழகத் தொடங்கு. வாழ்க்கை பாடம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாய். உன்னை தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம்,
உன்னை பாப்பனான்னு எனக்கு இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ எல்லாம் இன்னும் உயிரோட இருக்க பத்தியா, நான் உன்னை பார்க்க நேர்ந்தது பாருன்னு சொல்றாங்க. நமக்கு புரியணும். புரிஞ்சிக்காம நெசமாத்தான் சொல்றாங்களோன்னு நினைச்சோன்னா மொத்தமா முடிச்சிருவாங்க. அப்ப வாழ்க்கை ஒருமையுடன் இந்த 8 நோயை சொல்றாரு பாருங்க. கடைசியில தான் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் போது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய இந்த பீழைகள் எல்லாம் இல்லாமல் நான் வாழ வேண்டும். பீழைகள் உடையவர்களோடு கலக்காமல் இருக்கக்கூடிய மனப்பக்குவமும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆழ்ந்த மெய்ஞானமும் எனக்கு இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்ற பொழுது வள்ளல் பெருமான் நம்மை வேறொரு இடத்திற்கு எட்டு சென்று விடுகிறார். இதெல்லாம் லைஃப் லெசன்ஸ். நம்ம ஒருத்தர் பிரமாதமானவர், அவர் ஞானி, அதுக்காக நம்ம ஒருத்தரை படிக்கல. இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் கேட்கும்போது ஓகே ஃப்ரம் திஸ் மீட்டிங் வாட் இஸ் மை டேக் ஹோம் மெசேஜ் என்று நாம கேட்கிறோம் இல்லையா? வள்ளலாரை படித்தால் இதுதான் டேக் ஹோம் மெசேஜ். ஹவு டு லீட் யுவர் லைஃப். நீ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், நீ யாரோடு இருக்க வேண்டும், நீ உன் மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், உன் மனதை நீ எப்படி பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. எது நோய், எது செருக்கு, எது அகங்காரம்னு நான் சொன்னேன். நம்ம மனசை நாம எப்படி பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொன்னேன். பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் மனதை பீழையுடக்கூடிய மனதாக மாற்றக்கூடியவர்களை எப்படி விலக்கு வைக்க வேண்டும் என்பதையும் வள்ளலாரின் வார்த்தைகளில் உங்களுக்கு சொன்னேன். இப்ப பொய்மை பேச செய்யும் மதமான பேய் பிடித்து ஆட்ட அடிமைப்படும் நம்முடைய மனம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை இந்தியாவில் இருந்த மாதிரியா இன்னைக்கு இருக்கு? எனக்கு தெரிந்து நான் எல்லா மதத்தினரோடும் நான் நட்பு வைத்திருக்கிறேன். அவங்க கொண்டாட்டத்தை நான் என் கொண்டாட்டமாக வச்சுருந்துருக்கிறேன், என் கொண்டாட்டத்தை அவங்க கொண்டாட்டமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த கொண்டாட்டம் வந்தாக்க என் தெருவில் உன் ஜாமி போகக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுங்க? மதத்தை வாழ்க்கை முறையாக வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மதத்தை அரசியலாக மாற்றக்கூடாது என்ற தெளிவு மக்களுக்கு இருக்க வேண்டும். அது மக்களுக்கு இல்லாத வரைக்கும் இது சிக்கலாகத்தான் இருக்கும்.